Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Viji's Lifestyle. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு டே எப்படி போனது, ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ், அது கூடவே வந்து டைம் மேனேஜ்மென்ட் டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். டெய்லி மார்னிங் வந்து 6 o'clockலாம் கிச்சனில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு நெய் சோறு, அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, அது கூடவே வந்து தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். நெய் சோறு பண்ணுறதுக்கு வந்து அவசியம் வந்து தேங்காய் பால் தேவைப்படுங்கிறதுக்காக ஒரே ஒரு தேங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் 1/2 மூடி வந்துட்டு தேங்காய் பாலுக்கும் சட்னிக்கு வந்து 1/2 மூடியும் வந்து நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டே வந்து லஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத முந்தின நாளே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கிச்சனில் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்துட்டு இன்றைக்கி தயிர் வெங்காயம் தான் வந்து பண்ண போகிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் கிரேவி வச்சிங்க அப்படின்னாலும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே பாயில் பண்ண எக்கில் வந்து மசாலா ஆட் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி நெய் சோறு பண்ணுறேங்கிறதால முன்னாடியே வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். இது ஒரு 2 டைம் அலசிட்டு அதில் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒர்க்கிங் டேஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணுவேன். வீக்கெண்ட் டைமில் குழந்தைய வந்து ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி டைமில் மட்டும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுறது. ஆஃப்டர்நூன் வந்து ஏதாவது சாம்பார் வச்சேன் அப்படின்னா மார்னிங்க்கு வந்து அதையே வந்து யூஸ் பண்ணிப்பேன். கூடவே வந்து சட்னி வச்சு அதையும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும். நான் வந்து ஊற வைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிறதால ஸ்டவ் வந்து எம்டியாக இருந்தது. அதனால் வந்துட்டு இட்லி வந்துட்டு ஊற்றி வச்சிடலாங்கிறதுக்காக தான் வந்து ஊற்றி வச்சுட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து பாயில் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. சட்னிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு வந்து கொடுத்துக்கிறேன். குழந்தை வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. மார்னிங்கே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெய் சோறு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கு பிறகு மீடியம் சைஸில் இருக்க 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்து இது 2 சுருண்டு வர அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். மல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறதால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து 1/2 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம இதில் வந்துட்டு குக்கர் நீங்கள் மூடி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 விசில் வந்து எடுத்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து லைட்டாக கொதி வந்ததுக்கு பிறகு மேலே வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வந்து வச்சுக்கிறேன். வெயிட் வச்சுட்டு சிம்மில் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதால சீக்கிரம் வந்து குழஞ்சிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து வச்சா வந்து கரெக்டாக இருக்கும். 10 minutes ஒன்ஸ் மட்டும் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் தம் போட்டிருக்கிறதால. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லியில் சட்னி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கீ ரைஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து முட்டையும் அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம் தான் வந்து கொடுக்க போகிறேன். முட்டையில் வந்து லைட்டாக வந்து மசாலா மட்டும் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண எக்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எக்கு வந்து நம்ம உடனே திருப்பினோம் அப்படின்னா அந்த மஞ்சக்கரு வந்துட்டு தனியாக வந்துடும். அதனால் வந்து 1 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்கு மசாலா வந்து ரெடி ஆகிடும். கீ ரைஸும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக நார்மல் ரைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் கிரேவி இல்லைனா வந்து சிக்கன் சால்னா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி டேஸ்ட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். மார்னிங் வந்து நமக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hourல இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிடலாம்.
இது கூடவே வந்து எக்கு வந்து பாயில் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மசாலா ஆட் பண்ண எக்கு, அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதான். மார்னிங் வந்து எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஆஃப்டர்நூன்லாம் வந்து நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். குழந்தைக்கு வந்து இட்லி அது கூடவே வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி குழந்தைக்கு வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு பிறகு அவங்க கூட தான் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்க வந்து தூங்குகிற டைமில் தான் வந்து அம்மாக்கெலாம் வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் வந்து எல்லா நாளுமே வந்து ரெஸ்ட்டு எடுப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு சில டேஸில் வந்து ரெஸ்ட் எடுப்போம். அதே மாதிரி வீட்டில் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னே தோணாது. குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து சரி ப்ரீ பிளானிங் ஒர்க்லாம் வந்து பண்ணிடலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்கேன். மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து ஜீரகத்தூள் இதெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம வெயிலில் வந்து முந்தின நாளே வந்து காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா குக் பண்ணுறதுக்கு சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அரைச்சிட்டு இருந்தேன். வீட்டில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற சோம்புத்தூள் அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர் ஜீரகத்தூள் இதெல்லாம் வந்து நம்ம பேக்கெட்ஸில் வந்து யூஸ் பண்ணாமல் வீட்டில் வந்து டைம் கிடைக்கும் போது வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது. 1 மந்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டுமாவது நம்ம வந்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செலவு வந்து மிச்சப்படுத்தலாம். வீக்கெண்ட் டைமில் நமக்கு டைம் கிடைக்கும் போது கிராசரிஸ்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு பாட்டிலில் காலியாக அப்படின்னா கூட நம்ம வந்து அதை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிக்கிறேன். நம்ம வந்து எப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம குக் பண்ணால் தான் வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். பட் வந்து நமக்கு ஒர்க்கிங் டேஸில் வந்து 1 ஸ்பூன் வேணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து அது வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே வந்து நம்ம வந்து 1 வீக்குக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரையில் கூட மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிராசரிஸ்லாம் யூஸ் பண்ணுற பாட்டில்லாம் வந்து எம்டி ஆகிடுச்சு அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணதுக்கு பிறகு நம்ம ரீஃபில் பண்ணோம் அப்படின்னா டீப் க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் நம்ம டெய்லி வாங்குகிற பால்லேருந்து பாலாடைலாம் கலெக்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பாலாடை வந்து கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு வெண்ணெய் வந்து அதிலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் பண்ணுறதுக்கு நெய் பண்ணுறதுக்குலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாலாடை வந்து ஒரு 15 நாள் இருக்கும் கலெக்ட் பண்ணி. ஸோ அதை வந்து இன்றைக்கி வெண்ணெய் பண்ணிடலாங்கிறதுக்காக அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜில்லுன்னு இருக்க மாதிரி வாட்டர் வந்து ஊற்றணும். நல்லா கோல்டு வாட்டர் தான் இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது கையில் வந்து ஒட்டாது. நமக்கு வந்து வெண்ணெய் எடுக்கும்போது நம்ம பால் ஷேப்பில் உருண்டையாக வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். மிக்சியில் வந்து நம்ம வந்து பல்ஸ் மோட் யூஸ் பண்ணி தான் வந்து வெண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பப்போ வந்து பட்டர் வந்து மேலே வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கணும். வெண்ணெய் வந்து ரெடியானதுக்கு பிறகு இதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரம் வந்து வாஷ் பண்ணதெல்லாம் வந்து அந்த ப்ளேஸில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப் வந்து எம்டி ஆகிடும். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதால மாவு வந்து முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்து சில்லி சப்பாத்தி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதையே வந்து நான் நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். சப்பாத்தி நம்ம நார்மலாக போட்டு எடுத்துகிற மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சில்லி சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணி அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு ஒரு பெரிய சைஸில் இருக்க தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கேப்சிகம் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு கேப்சிகம் வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமை வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு குக் ஆனதுக்கு பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூனுக்கு, அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். நான் வந்து 6 சப்பாத்தி வந்து நான் வந்து சேர்க்குறேன் அப்படிங்கிறதால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக சில்லி சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்து அதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் வந்து மசாலா ஆட் பண்ணும்போதே வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும்.
லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து சப்பாத்தியை வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு இதே மெத்தட்லேயே வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து இந்த ரெசிபி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி டே இப்படி தான் போனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.